பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோட ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல. நாம அனுப்பிச்ச உடனே அவர் ஒப்புதல் தந்திருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அழைக்க நாட்டி இருக்கலாம். எப்போ அனுப்பிச்சது? எப்போ சட்டமன்றத்தை நிறைவேற்றினது? கடந்த மே 2 அன்று அனுப்பிச்சு வச்சோம். 40 நாளுக்கு மேல ஆச்சு, இன்னும் அனுமதி தரல. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம். அவரா இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி, ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார். இன்னும் நேரம் கொடுக்கல. தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு, அதுக்கு பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும்? இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால், ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்ல. மிசாவையே பார்த்தவன் இந்த ஸ்டாலின். அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதித்திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன். அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லா வகையான எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும், அவர் சொல்லக்கூடிய அவதூறாக இருந்தாலும், ஒன்றிய அரசுடைய ஓரவந்தனையாக இருந்தாலும், ஆளுநருடைய அடாவடியாக இருந்தாலும், அனைத்தையும் தாண்டி நினைச்சத செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது. அந்த ஆதரவை நீங்கள் எப்பொழுதும் தர வேண்டும். இன்றைக்கு கும்பகோணத்தில் அமைவிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய பெயரால் அமைவிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஆளுநர் அனுமதி தரவில்லை. பொறுத்திருப்போம், பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு ஆளுநருக்கு பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி